Hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படினா we are going to take one requested topics தான். So இதுல வந்து like person on your mind, so அவங்க உங்களை பத்தின என்ன ஒரு இன்டென்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு வீடியோஸ் நாம பார்க்க போறோம். So before starting the reading guys, நான் already நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு announcement நான் கொடுத்திருந்தேன், like the current feelings and next action and reconciliation. So இந்த three topic மே கவர் ஆற மாதிரி ஒரு ஆஃபர் ரீடிங்ஸ் நான் கொடுத்திருக்கேன். So அது வந்து Monday evening வரைக்கும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அந்த ஆஃபர்ஸ். So அந்த ஆஃபர் நீங்க வந்து புக் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படினா either நீங்களோட வாட்ஸ்அப்ல என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. both the detail இந்த ஹைலைட் கமெண்ட்ல இருந்திருக்கும், இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்திருப்பேன், and as well as இந்த வீடியோல டிஸ்ப்ளே இருக்கும், you can check with that. Okay, so let's start the reading now. So guys, tomorrow லந்து உங்களுக்கு like on timeல readings எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிடுவேன், like 6 AM readings எல்லாம் போஸ்ட் பண்ணிடுவேன். actually இன்னைக்கே போட வேண்டியதுதான், but some kind of an work, emergency work எனக்கு நைட் நான் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. So that's the reason I can't able to be cover up. And anyways, but tomorrow லந்து நான் like perfect உங்களுக்கு 6 AM நான் வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன், because எல்லாரும் அந்த டைமிங்ல தான் கேக்குறீங்க. So I will definitely do for you guys. Okay, so the person அவங்களோட மைண்ட்ல நீங்க வச்சிருக்க அந்த பர்சனோட சைடுல இருந்து நம்ம பார்க்கும்போது, so maximum இந்த ரீடிங்ஸை நீங்க பார்க்கறவங்க நிறைய பேர் உங்களோட ரிலேஷன்ஷிப்காகவும் பார்க்கலாம், ஆர்எல்ஸ் ஏதாவது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் பர்சனுக்காகவும் நீங்க இந்த வீடியோஸ் பார்க்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ எனிவேஸ் whoever it could be, ஸோ இங்க என்ன இஷ்யூஸ் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன், அண்ட் as well as அந்த பர்சனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஓவரால் when comes to இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது, ஸோ டெஃபினட்டா நீங்களும் இந்த பர்சனுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து லைக் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் சில பேருக்கு, அண்ட் for some kind of a people I can see ஒரு சில டிஃபரன்ஸ் மேல நான் வந்து பாக்குறேன் இந்த ரீடிங்ஸை பார்க்கும்போது, இந்த எனர்ஜிஸை நான் பார்க்கும்போது. சில பேர் வந்துட்டு லைக் ஒரு நார்த் அண்ட் சவுத் காம்பினேஷன்ஸ் உள்ள ஒரு பர்சன் மாதிரியும் தெரியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பார்ட்னர் வந்து நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம், ஸோ நார்த் இந்தியா பேஸ் பண்ணி இருக்கலாம், ஆர்எல்ஸ் லைக் நார்த் இந்தியாவில் வேலை பார்க்குற ஒரு பர்சனா வந்துருக்கலாம், நீங்க வந்து சவுத் இந்தியாவில் வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியும் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சிச்சுங்கனால தான் அந்த பாயிண்டை நான் எடுத்திருக்கேன். ஓகே, பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் அ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் அதே மாதிரி நார்த் அண்ட் சவுத் காம்பினேஷன் அந்த மாதிரியும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கனால ஐ ஹவ் பீன் செட் தட். ஸோ இது இந்த பர்டிகுலர் போர்ஷன் யாருக்கு ரெசனேட் ஆதோ அது நீங்க எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்க அதை விட்டுலாம். ஓகே, as it is general reading, என்னென்ன எனர்ஜி ஷோ ஆதோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ ஹவ் பீன் செட். ஓகே, கம் பேக் டு த பாயிண்ட். ஸோ இங்க பொறுத்தளவுக்கு ஏதாவது உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து கேஸ்ட் டிஃபரன்ஸ் கூட சில பேருக்கு இருந்திருக்கலாம். பட் எனிவேஸ் இங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் அங்க இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல லைக் ஈவன் தோ நீங்க ரெண்டு பேரும் ஒரு சேம் கேஸ்டா இருந்தாலும் சில ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும். when comes to the மேரேஜா இருக்கட்டும், ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்டா இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ல நிறையவே வந்து ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாண்டிங் ரொம்ப ஹெவியா இருந்திருக்கும். ஓகே, ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க வந்து இந்த பர்சனுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் நீங்க வந்து போட்டிருக்கலாம், அண்ட் நீங்க உங்களுக்கு என்ன தோணிருக்கலாம், லைக் அவங்க சைட்ல இருந்து எஃபர்ட் அவங்க வந்து போடுறாங்களோ இல்லையோ, அதாவது அவங்க வந்து இந்த கனெக்ஷன்ஸ்க்காக ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ இல்லையோ, பட் நீங்க வந்து 100% இந்த ரிலேஷன்ஷிப்காக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில கண்டிப்பா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. சோ அதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைக் ஒரு ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கு, லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதுக்கும்
நீங்க உங்களோட தரப்புல வந்து நிறைய ஒரு சில ஹார்ட் ஒர்க்ஸ் நீங்க வந்து செஞ்சிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதுக்காகவும் நீங்க நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா பண்ணிருப்பீங்க, ஓரளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா போகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து டீப் இன்சைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து உங்க மனசுக்குள்ளேயே நீங்க வச்சிருக்கீங்க when comes to இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் எல்லாமே. பட் அகெயின் சம் கேசஸ்ல நீங்க ரிலேஷன்ஷிப்போட இஷ்யூஸ்னால நீங்க வந்து நிறைய நேரத்துல நீங்க அப்செட் ஆயிருக்கலாம், அமைதியா இருந்திருக்கலாம், தனிமையில இருந்திருக்கலாம். சம் கேசஸ்ல நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பாக நீங்க வந்து லைக் அழுதுருக்கலாம், தனியா உட்காந்து கூட நீங்க வந்து அழுதுருப்பீங்க. ஸோ இது எப்படிதான் நான் ஒர்க் அவுட் பண்றது, இந்த கனெக்ஷன்ஸை வந்து நான் எப்படிதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு பாத்வேல கொண்டு போறது, நான் எப்படிதான் இது ஒரு லாங் டேர்மா கொண்டு போறது, நான் எப்படிதான் இந்த கனெக்ஷன்ஸை வந்து ஒரு மேரேஜ் அளவுக்கு நான் கொண்டு போறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் கோல்ஸ், அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோல்ஸை நீங்க வந்து பார்த்துட்டு ஸோ அதனால நிறைய டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது அப்படின்றனால. ஸோ உங்களுக்கு நிறைய அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா தனியா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக வந்துட்டு என்னதான் இது வந்து ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட பட் ஓவரால் நீங்க வந்து என்னன்னா லைக் ஒரு சிங்கிள் பர்சனா ஒரு ஒன் சைடு ரிலேஷன்ஷிப் மாதிரியே நீங்க அந்த பாண்டை வந்து நீங்க தான் நிறைய எஃபர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைக் ஒரு ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருந்திருக்கும். அண்ட் சொல்ல இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் கேசஸ்ல இன்னுமே உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் உங்களோட லைக் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்கியூமெண்ட் இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸ்டில் அந்த கனெக்ஷன்ஸ்ல பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் இன்னமும் இல்லை. அடிக்கடி ஏதாவது ஒரு சில சண்டை வருது, ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆறது, இதேதான் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜிஸாவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்க வந்து ஓகே நம்ம போய் வந்து சமாதானமா பேசலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணாலுமே சம் கேசஸ்ல பார்க்கும்போது உங்களோட பர்சன் வந்து உங்களை அவாய்ட் பண்ற மாதிரியும் அவங்க வந்து பிஹேவ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க ஏதாவது கால் டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்னாலுமே அவங்க தரப்புல இருந்து அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே, அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லைக் நான் அதுதான் லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் நீங்க கண்டிப்பா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு. பட் எவ்வளோக்கு ஸ்ட்ராங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகல. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன லைக் நீங்க தான் உங்க தரப்புல தான் எல்லா எஃபோர்ட்டுமே நீங்க போடுறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் எல்லா எஃபோர்ட்டுமே போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோண வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே, ஸோ நீங்க என்னன்னா லைக் உங்களோட எந்த ஒரு ஃபீலிங்ஸா இருந்தாலும் நீங்க அதை வந்து உங்க பர்சன் கிட்ட நீங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சம் கேசஸ்ல நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து என்னன்னா லைக் உங்களோட உண்மையான ஒரு டீப் ஃபீலிங்ஸா இருக்கட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஸோ அதை நீங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட வந்து நீங்க அதை வந்து வெளிப்படுத்தல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சனா இப்ப இல்ல அப்படின்றனால, அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி அந்த பர்சனுக்கு இல்ல, அந்த அளவுக்கு அவங்க வந்து எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அவங்கள பேஸ் பண்ணி பார்க்கும்போது. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்தாலும் அது நீங்க வந்து வெளிக்காட்டிக்கிறது இல்ல, அதை நீங்க வந்து வெளிக்காமிச்சிக்காம உங்களுக்குள்ளேயே தான் நீங்க வந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில பேருக்கு ஈவன் தோ ஏதாவது ஒரு சில அதர் பர்சன்ஸ்னால ஏதாவது ஒரு சில சப்போர்ட்ஸ் இருந்தா கூட பட் மேக்சிமம் வந்து நீங்களாவே தான் எல்லாமே ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒரு ஆளாவே தான் எல்லாமே டீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து when comes to the family thingsலயுமே உங்களுக்கு இந்த ரீடிங்கை நீங்க ஒரு ஃபேமிலி திங்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபேமிலியில இருக்க ஒரு பர்சன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தாலும் அகெயின் அங்கேயுமே அதே இஷ்யூஸ் தான் இருந்திருக்கும். ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கனெக்டோ ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கனெக்ஷனோ எதுவுமே அங்க வந்து இருந்திருக்காது. சரியான ஒரு சில பேச்சுவார்த்தை எதுவுமே இருந்திருக்காது. எப்பயுமே ஏதாவது ஒரு சில சண்டை, சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை, சம்பந்தமே இல்லாத ஒரு சண்டை, சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ரெண்டு பேருமே லைக் ஒரு செப்பரேஷன்ல இருக்க மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து பேசினா கூட அதுல வந்து ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாத மாதிரியே தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து பேசுறாங்க லைக் ஏதாவது ஒரு சில டெவலப் ஆகும் இந்த கனெக்ஷன்ஸ்லன்னு பார்ப்போம். பட் அங்க எந்த ஒரு டெவலப்மே இல்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்துட்டு டெவலப் ஆயிட்டே இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. வாட் எவர் த திங் குட் பி. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு டிவைன் டைமிங் மேல அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்து ட்ரஸ்ட் கண்டிப்பா வச்சிருப்பீங்க when comes to லைக் இந்த பர்சனோட சைட்ல இருந்து நம்ம பார்த்தாலுமே. பட் சில பேருக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு சில கார்மிக் கைண்ட் ஆஃப் டைம் பீரியட் இருக்கலாம் உங்களுக்கும் உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது. பிகாஸ் லைக் நிறைய விஷயங்கள் வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஸோ வெரி ரேர் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் ஸ்பெசிபிக் மெசேஜஸ். ஸோ இது வந்து என்னன்னா லைக் ஒரு லூப் மாதிரி உங்களுக்கு நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லையும் இதே மாதிரி ஒரு சில விஷயம் நடந்திருக்கும். அதுவே இந்த ரிலேஷன்ஷிப்லையும் கண்டினியூ வர மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து லைக் அப்படியே கண்டினியூஸா போற மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பிஃபோரே இருந்திருக்கும். அதே எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி அதே இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல கோ த்ரூ வர மாதிரியே நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் கார்மிக் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால என்னவோ சம் கைண்ட்
ஆஃப் பிளாக்கேஜஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல்ல. அதனால என்னவோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன் நீங்க கோ த்ரூ வர மாதிரி இருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்துட்டு லைக் அதுதான் லைக் அகெயின் சம் கைண்ட் ஆஃப் கார்மிக் பேட்டர்ன்ஸ் ஏதோ இருக்கு அப்படின்றனாலையும் நீங்க இவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் எனிவேஸ் லைக் யுவர் டெஸ்டினி ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ பிளான். ஸோ நீங்கள் கொண்டு போகிற ஒரு விதமாக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி லைக் எஸ் சம்திங் இஸ் டிபெண்ட் அப்பான் தி டெஸ்டினி. இங்கே வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு ஃபேட்டை பேஸ் பண்ணி இங்கே நிறைய விஷயங்கள் இங்கே வந்துருக்கு. ஸோ இங்கே என்னன்னா லைக் ஸ்டில் இங்கே வந்து மேபி இங்கே வந்து பார்க்கும்போது சில பேருக்கு வந்து கார்மிக் சைக்கிள்ன்றது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சனோட சைட்லேருந்தும் அந்த ஒரு கார்மிக் பேட்டர்ன் இருக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. பிகாஸ் இது ஒரு பெரிய டாபிக் அப்படிங்கிறனால ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட். அது கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு லைவ்ல வந்து சொல்ல முடியாது. இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ பர்சனல் ரீடிங்னா நான் டெஃபினட்டாக அதை நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவேன். பட் இந்த லைவ்ல நான் அதை பற்றி வந்து அது ஒரு விஷயமா நான் ஷேர் பண்ண விரும்பல. பிகாஸ் அது ஒரு டெப்தான ஒரு டாபிக் அப்படிங்கிறனால. பட் எனிவேஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களோட சைட்ல இருந்தும் சில பேருக்கு வந்து கார்மிக் எனர்ஜிஸ் இருக்கு. அண்ட் உங்க பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப சில பேருக்கு அந்த ஒரு கார்மிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்னவோ இப்ப இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பர்சனா எடுத்தாலுமே அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். அண்ட் அதே மாதிரி அது ரிலேஷன்ஷிப்போட சைட்ல இருந்து பார்த்தாலுமே ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல்ல இருந்து நம்ம பார்த்தாலும் அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸை நீங்க இப்படிதான் வந்து கோ த்ரூ ஆற மாதிரி தான் இருக்கும். பட் let's see that ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்கும்போது லைக் கம்ப்ளீட்டா அந்த ஒரு கார்மிக் பீரியட்ஸ் தான் இங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த பர்சனுமே வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்டடி மைண்டடா இல்லை. ஸோ இவங்களுமே வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸான ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லைக் இவங்க ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து உங்ககிட்ட ப்ராப்பர் வே ஆஃப் பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்ப இவங்க வந்து பேசினா கூட நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி அங்க வந்து கிடைக்காது. ஸோ நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு கன்க்ளூஷன் அங்க வந்து கிடைக்காது. ஸோ அகெயின் இந்த பர்சன் வந்துட்டு லைக் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ லைக் எப்படின்னா ஒரு மாதிரி லைக் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இல்ல ஆக்சுவலா என்ன பிரச்சனையோ அது எதுவுமே இவங்க வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பர்சனும் அதே சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ல அவங்க கோ த்ரூ வராங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்றது அந்த பர்சனுக்கே வந்து தெரியாம இருக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பிகாஸ் ஒன் லைக் இதுல நான் 2 sets நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த போர்ஷன் நான் பார்க்கும்போது நான் 2 sets நான் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் பெட்டரா இருக்கும் இங்க. ஸோ ஒன் செட் ஆஃப் த பீப்புள் இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கார்மிக் திங்ஸ் ஏதாவது இங்க வந்து இருந்திருக்கும். சம் கைண்ட் ஆஃப் அண்ட் பேட் கர்மாஸ் அந்த மாதிரி உங்களோட சார்ட்ல இருந்திருக்கலாம். ஸோ அதனால உங்களோட அந்த பேட் கர்மாஸ் உங்களோட அந்த ஒரு பேட் கார்மிக் பேட்டர்ன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்ப அதனால 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி தான் இருக்கீங்க. அங்க வந்து இன்னுமே ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் அங்க இல்லை. ஏன்னாதான் இந்த பர்சன் வந்து ஃபர்ஸ்ட்ல பேசாம இருந்ததுக்கு இப்ப ஏதோ ஓரளவுக்கு பேசினா கூட பட் ஸ்டில் அங்க வந்து என்னன்னா ஒரு ப்ராப்பர் growth இல்லாம இருக்கு. அந்த growth வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் செட் ஆஃப் த பீப்புள் 2 பேருக்குமே அந்த கார்மிக் பேட்டர்ன் இருந்திருக்கும். 2 பேருக்குமே அந்த பேட் கர்மாஸ் இருந்திருக்கும். ஸோ 2 பேரோட சைட்ல இருந்துமே அந்த பேட் கர்மாஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ இப்ப உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்க போறது கிடையாது பிளாக்கேஜஸ் இருக்கிறப்போ, அந்த பர்சனுக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை பிளாக்கேஜஸ் இருக்கிறப்போ. ஸோ அப்ப இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் ஆனா மட்டும்தான் இங்க ஏதாவது ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும். அது வரைக்கும் அந்த பர்சனுக்கும் என்ன பிரச்சனை, எதனால அவங்க இப்படி ஸ்ட்ரகிள் ஆறாங்க அவங்களோட லைஃப்ல, அண்ட் எதனால ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரகிள் ஆறாங்க, எதனால லைஃப்ல ஸ்ட்ரகிள் ஆறாங்க, எதுவுமே அவங்களுக்கும் வந்து தெரிய போறது கிடையாது. அவங்களுமே ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் பிளண்டா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து என்ன பேசினாலும் உங்களுக்கு வந்து ஒரு புடி கொடுத்து பேசுற மாதிரி இருக்காது. அதாவது என்னன்னா லைக் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையான ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு பேஸோ அது எதுவுமே வந்து லைக் அவங்க தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா எதுவுமே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஓவரால் உங்களுக்கு என்ன தோணும்னா லைக் இந்த பர்சன் நம்ம கிட்ட வந்து டைம் பாஸ் பண்றாங்க, இந்த பர்சனுக்கு வந்து நம்ம மேல ஃபீலிங்ஸ் இல்ல, இந்த பர்சனுக்கு வந்து ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு தேவைக்கு ஒரு நீடுக்காக வந்து பழகுறாங்க. மேக்ஸிமம் அதுதான் தோணும் உங்களுக்கு. ஒரு நீடுக்காக வந்து பழகுறாங்க. ஸோ அது ஃபைனான்ஷியல் நீடா இருக்கலாம், சில பேருக்கு அந்த ஒரு லஸ்ட் கைண்ட் ஆஃப் நீட்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் வேரல்ஸ் இங்க வந்து கான்செப்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு நீடுக்காக பழகலாம். அந்த பர்சன் வந்துட்டு லைக் நீங்க எப்படி அவங்க கிட்ட வந்து பழகுறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. பட் சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ சம் கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் இங்க வந்து டெஃபினட்டா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. So overall like destiny have some kind of a plan. நீங்க அதான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு சில பிளான் கண்டிப்பா உங்க 2 பேருக்குமே இருக்கு, உங்க டெஸ்டினில கண்டிப்பா இருக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமா தான் வந்திருக்கு. அதை பத்தி டீடைலா வரல ரீடிங்ஸ்ல. பட் let's see that உங்களோட சைட்ல இருந்து என்ன ஒரு மிராக்கிள்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஏன்னா
கடவுளோட சைட்ல இருந்து ஏதோ ஒரு சில பிளான் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி. பட் அது என்ன ஒரு பிளானா இருக்குன்றது ஐ ஆல்சோ டோன்ட் நோ, பிகாஸ் அதை பத்தி பேஸ் பண்ணி கார்ட்ஸ் இங்க வரல. இங்க என்னதான் ஒரு சில பிரச்சனை வந்து எதர் உங்களோட சைடா இருக்கட்டும் அவங்களோட சைடா இருக்கட்டும், பட் ஏதோ கடவுளோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பார்வை இங்க இருக்கு. அண்ட் கடவுளோட ஒரு திங்ஸ் இங்க நடக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி. அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இங்க வந்து நடக்கலாம். ஸோ அது வந்து குட்டா போகுமா பேடா போகுமான்னு எனக்கு தெரியல. பட் எப்பயுமே வந்து லைக் வென் கம்ஸ் டு த யூனிவர்ஸோட இன்வால்மெண்ட் அண்ட் காடோட இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ அது டெஃபினட்டா வந்துட்டு லைக் உங்களோட பர்சனல் லைஃபை வந்து அது கண்டிப்பா ஒரு growthக்கு தான் கொண்டு போகும். ஏன்னா லைக் the thing here is அதுதான், இப்போ நமக்கு வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு நமக்கு தெரியாது, பட் காட் நோஸ் தட். ஸோ அதனால லைக் வாட் எவர் த திங்ஸ் குட் பி இங்க ஃபேட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு, டெஸ்னியை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ இது கண்டிப்பா யூனிவர்ஸோட சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். லெட் ஹோப் ஃபார் த பெஸ்ட், அவ்வளவுதான். இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு லெட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் அதே மாதிரி நிறைய ஒரு சில பிளாக்கேஜஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா இது அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. அண்ட் எனிவேஸ் ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி. லைக் நான் டெப்தா வந்து போக முடியல இந்த கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. லைக் வாட் எவர் த கார்ட்ஸ் ஹவ் பீன் கேம் அப் அதை பத்தின எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துட்டேன். பிகாஸ் இது டெப்தா போனோம் அப்படின்னா இது ரொம்ப டெப்தாவே தான் போகும் இந்த டைப் ஆஃப் ரீடிங்ஸ் எல்லாமே. ஏன்னா இந்த டைப் ஆஃப் ரீடிங்ஸ் எல்லாமே நான் பர்சனல் ரீடிங்ஸ்ல தான் நிறைய பார்த்திருக்கேன். பட் this is a very first time like liveல வந்து பார்த்தோம் அப்படின்னா this is a very first time like இந்த மாதிரி யூடியூப்ல பாக்குறது. It is a very depth topic by the way. So these are things I can see in your reading guys. I hope கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசன்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ரெசன்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். So guys please give your support, please give your support. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் tarot reading பிடிக்கும் அப்படின்னா please do recommend channel to them. And next thing is like உங்களுக்கு இது போல ஏதாவது ஒரு ரெக்வெஸ்டட் டாபிக்ஸ்ல இருந்து வீடியோஸ் வேணும் அப்படினாலுமே கமெண்ட்ஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்கிற அந்த டாபிக்ஸ் வந்து நான் வீடியோஸ் ஃபியூச்சர்ல நான் எடுத்து நான் கவர் பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஜோடியாக் சைன் பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட செகண்ட் யூடியூப் சேனலோட லிங்க்குமே வந்து ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், நீங்க போய் அதில் போய் பாருங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு என்னோட செகண்ட் யூடியூப் சேனலுக்குமே நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அதே மாதிரி ஸோ அப்கமிங் மந்தோட ப்ரிடிக்ஷன்ஸ்மே நான் அதில் கண்டிப்பா இப்போ நான் லைக் வித்தின் சம் டேஸ்க்கு நான் அதில் அப்லோட் பண்ணிடுவேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். ஸோ அதில் உங்களுக்கு வித் கரியரோட அதில் வந்து கவர் அப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஐஸ் லைக் நீங்க லைக் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் நீங்க ஆசைப்படுங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளா இருக்கு. அண்ட் எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறப்ப யூ கேன் நீங்க நிறைய விஷயங்கள் அது மூலியமா வந்து உங்களுக்கு கைடன்ஸ் அலாட் எல்லாமே உங்களுக்கு அது மூலியமா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் அதே மாதிரி நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் டெய்லி கைடன்ஸ் நான் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அதில் ஆல் டைப் ஆஃப் கைடன்ஸ் எல்லாமே அதில் கவர் அப் ஆகும். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்க அதுலயுமே எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ ஃபாலோ மை போத் யூடியூப் சேனல் அண்ட் as well as my Instagram as well. So guys, and again உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா you can definitely reach out either on my WhatsApp or else on my Instagram. ரீடிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா within 24 hours உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். And the next thing is ஆஃபர் இப்போதைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் அந்த ஒரு செட் ஆஃப் ரீடிங்ஸ்க்கு. ஸோ அதுல லைக் நான் பாஸ்டே நான் சொல்லிருப்பேன் இல்லையா ரீடிங்கோட ஸ்டார்டிங்ல லைக் த கரண்ட் ஃபீலிங்ஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரீகன்சிலேஷன். ஸோ இது மூணுமே அதில் வந்து கவர் அப் ஆகும். ஸோ அந்த ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்க வந்து மண்டே ஈவினிங்குள்ள நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீடிங்ஸ்க்கு ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு இப்போ ரைட் நோ. ஸோ தீஸ் ஆர் திங் I just want to say to you guys, and so see you guys in next time. Until then, love you all, take care, bye bye.